இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஓடின ஆர்வங்க இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வந்திருக்கு தண்ணி உப்பாக வருதுன்னு. இது ஃபுல் சர்வீஸ் கிட் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பிட்டு 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா பேக் டோர் வந்துருங்க. பாருங்கள், இன்புட் அவுட்புட் குறிச்சிருக்கோம், இல்லை நீங்கள் மார்க்கரில் குறிச்சிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எஃப்ஆர் கேட்ரிஜ் கழட்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற போஸ்ட் கார்பன், அதாவது ஆர்ஓவில் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஆர்ஓக்கு போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரான் ஃபில்ட்ரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நான் செடிமெண்ட் ஃபில்ட்ரு கழட்டுறேங்க. ஏற்கனவே நான் தான் ஃபிட்டிங் பண்ணது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக செடிமெண்ட் ஃபில்ட்ரு தான் கொடுப்பேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு கொடுக்குறாங்க. இப்போ மோட்டரில் இருக்கிற ஓஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மோட்டரையும் வெளியே எடுத்துக்கலாங்க. ஒயரிங்லாம் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளோட்டிங் வால்வு சுவிட்சு. இது ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ஆர்ஓவே ஆன் ஆகாதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்ஓ வேலை செய்யலைன்னா பார்க்கணும், அதாவது சப்ளை வரலன்னா. அதுக்கு அடுத்தது எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணி துடைச்சிக்கலாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வருதான்னு பாருங்கள். இதில் 25 வோல்ட் வரணும். இப்படி வந்துச்சுன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது 36 48 வோல்ட்டில் கிடைக்குது. இது 25 வோல்ட்டு. இப்போ மோட்டரில் இருக்கிற 2 வயரில் ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸுக்கு மைனஸும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சால்னைட் வால்வ்லையும் கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். தண்ணீர் வேகமாக வருதுங்க. இந்த மோட்டர் தண்ணி சக் பண்ணலாம், அதாவது இழுக்கலைன்னா உங்களுக்கு சால்னைட் வால்வு போயிருக்கும். அந்த சால்னைட் வால்வு மாற்றணுங்க. இப்போ இது சால்னைட் வால்வு நல்லா இருக்குது, மோட்டரில் ப்ரெஷர் நல்லா இருக்குது. அப்படி ப்ரெஷர் வரலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹெட்டு மாற்றணுங்க. அதாவது ஒரு 2 வருஷம் ஓடின மோட்ரு 3 வருஷம் ஓடினதுன்னா பிரச்சனை இல்லை, ஹெட்டு மாற்றலாம். வருஷக்கணக்கு 5-6 வருஷம் ஓடிச்சுன்னா நீங்கள் ஹெட்டு மாற்றி பிரயோஜனம் இல்லை, மோட்டரே மாற்றி ஆகணும். புதுசு வாங்கிட்டு வந்துருக்குங்க. இது ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காமனான நிறைய பரவலாக கிடைக்கிற மோட்டருக்கு இந்த ஹெட்டு மேட்ச் ஆகுங்க. ஒரு சில மோட்டர்களுக்கு மேட்ச் ஆகாது, மாடல் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி விட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டு மாத்திர தெளிவான வீடியோ என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சால்னைட் வால்வு செக் பண்ணுறது, ஹெட்டு செக் பண்ணுறது, இன்னும் ஆர்ஓ சர்வீஸ் வீடியோலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது வெளியே இருக்கிற ப்ரீ ஹவுசிங்க. இதில் வந்து ஸ்பன் ஃபில்டர் போடணுங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வாஷர் இருக்கும், லப்பர் ஓரிங். பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டெப் இருக்குது, கரெக்டாக அதில் உட்கார வைக்கணுங்க. உட்கார வச்சு ஆன்டி ஸ்கேலண்ட் பால் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரு 3 பால்லேருந்து 5 பால் வரைக்கும் போட்டுக்கிறேங்க. போட்டு கரெக்டாக வச்சு டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் இன்புட் அவுட்புட் குறிச்சிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். அதில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அந்த ஸ்பன்னு. இது மோல்டடாக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு. அதுக்கு அடுத்தது மெமரான் ஃபில்ட்ரு. அடுத்து போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ருங்க. ஒரு ஆர்ஓக்கு இதுவே போதுமானதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 4த்து, 5த்து. உங்களுக்கு அதுக்கு மேலே வைக்கிறதெல்லாம் காஸ்மெட்டிக் தாங்க. செலவு அதிகமாக வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், இதில் அம்புக்குறி இருக்கும், இன்புட் அவுட்புட்னு பார்த்துங்க. அந்த அம்புக்குறியில் நல்லா மார்க் பண்ணுறவங்களுக்கு தெரிகிற மாதிரி. உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, நீங்கள் மார்க் பண்ணினா தெரியும். அம்புக்குறி கூர் பக்கம் அவுட்டு, மட்டமாக இருக்கிறது இன்புட்டுங்க. பாருங்கள், இதே மாதிரி இன்புட் அவுட்புட்டில் நான் எழுதிடுறேன், நீங்களும் பார்த்து எழுதிக்கங்க. பாருங்கள், மெமரானில் அது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இந்த ஓரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வாட்டருங்க, வேஸ்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து எஃப்ஆர் கேட்ரிஜ் இணைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது போஸ்ட் கார்பன் ஃபில்டரில் இன்புட் அவுட்புட் நான் எழுதிக்கிறேங்க. என்னுடைய சேனல் இன்னும் ஆர்ஓ வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டிங் வால்வும் மாற்றுங்க. இது தாங்க மெயின். பாருங்கள், இதில் 2 வயர் வருது. இது ஒரு சுவிட்சுங்க, ஆன் ஆஃப் ஆகும். மேலே தூக்கணும்னா ஆஃப் ஆகிடும், கீழே இறங்குச்சுன்னா ஆன் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடில் வச்சு 2 வயர்லையும் நீங்கள் கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா விசில் சவுண்ட், அதாவது பஸ்ஸர் சவுண்டு கேட்கணுங்க. கீழே இறக்கும்போது கேட்கணும், மேலே தூக்கும்போது கட் ஆகணும். அப்படி ஆகலை, ரெண்டுக்குமே எந்த ஒரு ஆக்டிவேஷனும் இல்லைன்னா உங்களுக்கு அது போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த சுவிட்சு மாற்றணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் எந்த ஒரு ஆர்ஓ சர்வீஸ்னாலும். அடுத்தது இது சால்னைட் வால்வுன்பாங்க. இதில் இன்புட் அவுட்புட் பாருங்கள், இந்த இடத்துல எழுதியிருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துல அம்புக்குறிஸில் இதில் போட்டிருக்கும் பாருங்கள். இதுதான் இன்புட், இது அவுட்புட். இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் கொடுக்கணுங்க. மோட்டர்லேயும் அதே மாதிரி இன்புட் இதுதாங்க, அவுட்புட் அந்த சைடு இருக்கிறதுங்க. அம்புக்குறி இருக்கும், அதை பார்த்து. சால்னைட் வால்வு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இன்புட்டில் ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணி மாட்டிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டெப் வைக்கணும். சால்னைட் வால்வு இன்புட்டில் ஒரு ஓஸ் மாட்டி விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இன்னுன்னு எழுதிக்குங்க. மோட்டருடைய அவுட்புட்டில் ஒரு ஓஸ் மாட்டி விட்டு அது மோட்டர் அவுட்னு எழுதிக்குங்க. இப்போது வயரிங்க, மோட்டரில் இருக்கிற ரெட்டும் சால்னைட் வால்வில் இருக்கிற ரெட்டும் முறுக்கிக்குங்க. அடுத்து சால்னைட் வால்வில் இருக்கிற வெள்ளையும் மோட்டரில் இருக்கிற பிளாக்கும், அதாவது கருப்பும் முறுக்குங்க. அடாப்டர் எடுத்து அடாப்டரில் இருக்கிற பிளாக் ஒயர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா டேப் அடிச்சுக்குங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா டேப் அடிச்சுட்டு மோட்டர் உள்ளே விட்டு இப்போ ஃப்ளோட்டிங் சுவிட்சில் வர ஒரு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரில் இருக்கிற ரெட் ஒயரில் அதாவது ப்ளஸ் ஒயரில் முறுக்கி விட்டு ஃப்ளோட்டிங் வால்வுடைய அடுத்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் ரெட்டு சான்லைட் வால்வு ரெட்டு கொடுத்து முறுக்கிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் முறுக்கி விட்டு டேப் அடிச்சுங்க. அவ்வளோதாங்க ஒயரிங். பக்காவாக டேப் அடித்து உள்ளே தண்ணி படாத இடமா பார்த்து டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிக்குங்க. அடுத்து எல்லா ஃபில்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ மாட்டிக்குங்க. புது எல்போ போட்டிங்கன்னா லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் நான் மாற்றுறேங்க. கீழே இன்புட்டு மேலே அவுட்புட் வர மாதிரி. கீழே இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் மாட்டி விட்டு பாடியில் இருக்கிற இன்புட்டில் கனெக்ட் பண்ணி சர்க்கிளிப் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மேலேயும் அவுட்புட் கீழேயும் வர மாதிரி மாட்டி விட்டு 2 ஓஸையும் மேலே கனெக்ட் பண்ணிடுறேன். அதாவது செடிமெண்ட் ஃபில்டருடைய அவுட்புட்டும் ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய இன்புட்டும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரான். இது வந்து உப்பு தன்மை ஜாஸ்தியாக வருதுங்க. அதனால் இந்த மெமரான் மாற்றணுங்க. இந்த ஹவுசிங்லேருந்து மெமரான் கழட்டிட்டு சுத்தமாக தொடச்சி விட்டு இந்த பாருங்கள் ரப்பர் வாஷர் இதில் இருக்கும் ஓரிங் கரெக்டாக போட்டுவிட்டு புது மெமரான் மாட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அளந்துனது பிறகும் நீங்கள் வந்து மோட்டர் அதோடைய மூடியை கரெக்டாக ஃபிட் பண்ணி நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மோட்டர் இன்புட் அதாவது உள்ள சான்லைட் வால்வு இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் போய் கனெக்ட் பண்ணும். எழுதியிருக்கல அதில் கனெக்ட் பண்ணி நல்லா சர்க்கிளிப் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது மோட்டர் அவுட்னு எழுதணும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து மெமரான் ஃபில்டருடைய இன்புட் அதாவது டாப்பில் அந்த மூடிக்கு மேலே ஒரு எல்போ இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி அதுலேயும் சர்க்கிளிப் போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போஸ்ட் கார்பன் ஃபில்டர் அதுக்கு 2 எல்போ மாட்டி விட்டு பாருங்கள் இன்புட் கீழே வர மாதிரி வச்சுட்டு பாருங்கள் மெமரான் ஃபில்டர் பியூர் வாட்டர் இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டாந்து இதில் கனெக்ட் பண்ணுங்க. ஒரு மோஸ் மாட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி வளைச்சி விடுங்க. சடனாக வளைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்போவில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஓஸ் நீளமாக விட்டு கரெக்டாக வாட்டமாக ஒடுங்காத மாதிரி வளையாத மாதிரி மாட்டி விட்டு அதுலேயும் சர்க்கிளிப் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது டேங்க்கில் ஒரு ஓஸ் டியூப் மாட்டி விட்டு அதை கொண்டு வந்து ஃபைனலாக போஸ்ட் கார்பன் ஃபில்டர் அவுட்புட்டில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுதுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் வாட்டருக்கு இந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஓஸ் மாட்டி விட்டு எஃப்ஆர் கேட்ரிட்ஜ்லேயும் இன்புட் அவுட்புட் இருக்கும், இல்லை இந்த மாதிரி அம்புக்குறி இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மெமரான் ஹவுசிங்கில் கொடுத்துட்டு அந்த வர ஓஸை கொடுத்துட்டு அவுட்புட்டை கொண்டு போய் பாடியில் இருக்கிற அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ பர்ஃபெக்டாக ஆர்ஓ ஃபிட்டிங் முடிஞ்சதுங்க. ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்கள். லீக்கேஜ் எங்கே இருந்துச்சுன்னா மீண்டும் சரியாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஆர்ஓ ஃபிட்டிங். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆர்ஓ வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.